ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காலையிலே எந்திரிச்சு எல்லோரும் கிளம்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டோங்க. அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 9:05க்கெலாம் வந்து ட்ரெயினை எடுத்துட்டாங்க. மோனேஷ் வந்து ஜன்னல் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டான். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். ஏன்டா தள்ளி உட்காருன்னு சொன்னேன். இல்லைம்மா இங்கே தான் காத்தோட்டமாகவும் இருக்குது, நல்லா வேடிக்கை பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னான். அவனை அப்படியே வேடிக்கை பார்க்க விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 9:45 சம்திங் அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் வந்து ரீச் ஆச்சுங்க. சென்ட்ரல் ரீச் ஆனதுக்கப்புறம் படிக்கட்டு வந்து ஏற ஆரம்பித்தோம். பசங்க என்னை எப்போ பார்த்தாலும் படிக்கட்டுலேயே ஏற வைக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. சரிவா எஸ்கலேட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டரில் ஏறினதை தான் யோகஸ்ரீ மோனிஷும் வந்து சிரிக்கவே ஆரம்பித்தாங்க. அப்புறம் அம்மா சென்ட்ரல் உள்ள போனதுமே அம்மா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சுட சுட பால் வந்து வாங்கி பசங்களுக்கு வந்து ஆற்றி கொடுத்தோம். அதையும் குடித்தாங்க. அப்புறம் நாங்கள் தான் பேகை மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷ் யோகஷும் அடம் பிடிச்சாங்க. சரி இந்தாங்க சுமை தாங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கிட்ட பேகை கொடுத்தாச்சு. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் ட்ரெயின் வந்து வந்துச்சுங்க. இதுதான் வந்து நம்ம ஏற போகிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மோனிஷ் இதில் ஏறலாமா இதில் ஏறலாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஏறியாச்சுங்க. மிடில் வந்து ஏறினோம். ஏறிட்டு அங்கேயும் ஓடி போயிட்டு எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துட்டான். என்னடா அங்கேயும் ஜன்னல் சீட்டு தான், இங்கேயும் ஜன்னல், அப்போ தான் வேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜன்னல் சீட்டு என்னடா தெரியுது இங்கே அப்படின்னு கேட்டு, இல்லைம்மா நல்லா இருக்குது காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேடிக்கை பார்க்குறான். சரி ஓகே கண்டினியூ பண்ண அப்படின்னா ஃபுல்லாக வெட்ட வழியாக தாங்க இருக்குது, வெறும் காலி கிரவுண்டாக தான் இருக்குது. பரவாயில்ல என்னவோ பார்த்துட்டு வரான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம வந்து அங்கே புட்லூர் ரீச் ஆன டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:10 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிருப்போம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா சண்டேங்கிறதுனால நிறைய கூட்டம், சண்டே மட்டும் இல்லைங்க முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டமாக வந்துருச்சு. நிறைய வளைகாப்பு சீமந்தெல்லாம் நடந்துருந்துச்சு. மொத்தம் 3 க்யூ வந்துங்க. 3 க்யூலையுமே நிறைய கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு. சரி எதனா ஒரு க்யூவில் போய் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நாங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து சாமியை பார்த்தாங்க. உள்ளே போய் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1 ஹவரில் வந்து சாமியை பார்த்துட்டு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் வந்து முதல்ல நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது அங்கே நல்லா சிமெண்ட்டு தரெல்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்றதுனால என்னன்னு தெரியல, அதெல்லாம் வந்து கொந்தி போட்டு வச்சுருக்காங்க. சரி பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அது கால் வச்சு நடக்கவே முடியல, நல்லா அப்படியே கல் அந்தளவுக்கு குத்துது. அதையும் மீறி பசங்க அப்படியே கோயிலை வந்து ஒரு 3 ரவுண்டு வந்து சுற்றிட்டு வந்தாங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு நிறைய பேரும் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு 3 ரவுண்டு வந்து சுற்றிட்டு வந்தோங்க. அப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வந்து சூளத்தாண்டை வந்து சாமி கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கருப்பரெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு நல்லா கோவிலை நல்லா மனசார வந்து கும்பிட்டு எல்லாருக்காகவும் நம்ம வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வேண்டிட்டு வந்திருக்கோம். கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வேப்ப மரத்தெல்லாம் மஞ்சள் கயிறுலாம் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டி எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே கும்பிட்டுட்டு அப்புறம் கோவிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு புத்து கோவில் இருக்குது. அங்கேயும் போனோம். அங்கே ஒரு 5 நிமிஷம் நிறைய பேர் அந்த மாலை போடுறது தொட்டில் கட்டுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த க்யூலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்மளும் அங்கே ஒரு சுற்றிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அம்மனை பார்த்துட்டு அங்கே இருக்க மரத்தாண்ட மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டிட்டு அதையும் வந்து நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் மனசார சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வெளியில் வந்தவங்க. வந்துட்டு அப்புறம் வெளியில் வந்து நம்ம ஆஸ்யூஷுவல் நம்ம வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே நிறைய பிக்லாம் வந்து எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மழை வந்துருச்சு. அதனால தான் வந்து நம்ம வாங்கின திங்ஸ்லாம் வந்து வீடியோ போடல. இது வீடியோட கடைசியில் வந்து நான் போடுறேன் பாருங்கள். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மேகம் மூட்டமாக இருந்துச்சு. அச்சோ என்னடா மழை வந்துருமோ நனைஞ்சிருமோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க. இது தாங்க நம்ம ஏற போகிற ட்ரெயின், வீட்டுக்கு ரிட்டர்ன் வர போகிற ட்ரெயின். அதுவும் நல்லா ஏறினதுமே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஏறி வந்து உட்காந்துட்டு வர வழியில் நல்லா நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச முருகர் ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா வண்டியில் ஓட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் யோகஸ்ரீ மோனேஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டு சொப்பு சாமான் கன் மாதிரி வந்து மோனேஷ் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு அது வாங்கி கொடுத்தோம். அப்புறம் நோட் பேட் மாதிரி வந்து யோகஸ்ரீ கேட்டாங்க, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டில் யாராவது புட்லூர் போனீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய், டேக் கேர்.